வணக்கம். இன்று 2022ஆம் ஆண்டு தை மாதம் 16ஆம் திகதி ஞாயிற்றுக்கிழமை. இதழ் TNTR தொலைக்காட்சி செய்திகள் வாசித்து வழங்குபவர் ஜெயதர்ஷினி சிவசங்கர். முதலில் தலைப்புச் செய்திகள். யாழில் ஒமிக்ரான் தொற்று தடுக்க பூஸ்டர் தடுப்பூசி வழங்கலை மேற்கொள்கின்றது ராணுவம். நாமக்கல் மாற்றுத்திறனாளி கொலை வழக்கில் 2 உதவி ஆய்வாளர்கள் பணி நீக்கம். பிரித்தானியாவில் அனைத்து கொரோனா தொற்று கட்டுப்பாட்டு விதிகளும் 10 நாட்களில் நீக்கப்படும். சண்டே எக்ஸ்பிரஸ். அமெரிக்காவில் ஆசிய பெண்ணொருவர் இனவரி பிடித்தவரால் புகையிரதத்தின் முன் தள்ளப்பட்டு கொலை. உலகின் நம்பர் 1 டென்னிஸ் வீரர் நோவாக் ஜோகோவிச் மீண்டும் தடுப்பு காவலில். செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவோர் www.ankadi.fr. பிரான்ஸ் பாரிஸில் இலகு வழியில் மளிகை பொருட்கள் வனவுக்காய் ஓர் இணையவழி சேவை. விரிவான செய்திகளில் முதலில் இலங்கை செய்திகள். யாழ் மாவட்டத்தில் ஒமிக்ரான் திரிபு வைரஸ் பரவலை கட்டுப்படுத்துவதற்காக பூஸ்டர் தடுப்பூசி வழங்கலை துரிதப்படுத்தும் சிறப்பு நடவடிக்கையினை ராணுவம் முன்னெடுத்துள்ளது. ராணுவத்தின் நடமாடும் தடுப்பூசி வழங்கும் பிரிவினரால் யாழ் கோட்டை பகுதியில் 3ஆம் கட்ட பைசர் தடுப்பூசி பொதுமக்களுக்கு வழங்கும் செயற்திட்டம் இன்று யாழ் நகரில் முன்னெடுக்கப்பட்டது. யாழ் மாவட்ட ராணுவ கட்டளை தளபதியின் பணிப்புரையின் கீழ் நாட்டில் ஒமிக்ரான் தொற்று அதிகரித்து வரும் நிலையில் யாழ் மாவட்டத்தில் ஒமிக்ரான் தொற்றினை கட்டுப்படுத்தும் முகமாக ராணுவத்தினரால் 3ஆம் கட்ட பூஸ்டர் தடுப்பூசி வழங்கும் செயற்திட்டம் இன்றைய தினம் யாழ் கோட்டை பகுதியில் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே ஒவ்வொரு சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவிலும் 3ஆம் கட்ட தடுப்பூசி வழங்கப்பட்டு வரும் நிலையிலும் பொதுமக்கள் 3ஆம் கட்ட பைசர் தடுப்பூசியை பெறுவதில் தயக்கம் காட்டி வரும் நிலையில் ராணுவத்தினரால் குறித்த தடுப்பூசி வழங்கும் திட்டம் இன்றைய தினம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையம் செல்லும் பிரதான வீதியாக கடந்த ஆட்சியில் மாற்றப்பட்ட கட்டுவன் மயிலடி வீதியில் 400 மீட்டர் வீதியை விடுவிக்க விமானப்படை ராணுவத்தினர் கொள்கை அளவில் இணக்கம் தெரிவித்துள்ளதாக தெரிய வருகின்றது. குறிப்பிட்ட இந்த வீதியில் உயர் பாதுகாப்பு வலயமாக ஆக்கிரமித்து எல்லையிடப்பட்டுள்ள முட்கம்பி வீதியை சுமார் 6 மீட்டர் உள்நகர்த்தி வீதியை ஒப்படைக்க படைத்தரப்பு கொள்கை ரீதியில் இணங்கியுள்ளதாக அறிய முடிகின்றது. எனினும் இந்த வீதி எப்போது விடுவிக்கப்படும் என்பது குறித்து கால எல்லை அறிவிக்கப்படவில்லை. பாதுகாப்பு அமைச்சு உயர்மட்டத்துடன் பேசி இது தொடர்பில் இறுதி முடிவு எடுக்கப்படும் என விமானப்படை தரப்பில் தெரிவிக்கப்பட்டதாக வீதி அபிவிருத்தி அதிகார சபை வட்டார தகவல்கள் தெரிவித்துள்ளன. நேற்று இந்த பகுதிக்கு விமானப்படையினர் சகிதம் வந்த வீதி அபிவிருத்தி அதிகார சபை அதிகாரிகள் உள்ளிட்ட தரப்பினர் பாதுகாப்பு வலயமாக உள்வாங்கப்பட்டுள்ள வீதி அமைந்துள்ள பகுதியை ட்ரோன் கேமரா மூலம் ஒளிப்பதிவு செய்து எடுத்துச் சென்றுள்ளனர். ஆக்கிரமித்துள்ள கட்டுவன் மயிலிட்டி 400 மீட்டர் வீதியை விடுவிப்பு என்பது இழுபறியில் உள்ளதுடன் இதனால் விமான நிலையத்துக்கும் இந்த வீதியால் மயிலிட்டிக்கு செல்வதற்கும் போக்குவரத்தில் நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. கடந்த மாதம் இடம்பெற்ற பாதுகாப்பு அமைச்சின் கூட்டத்தில் இந்த வீதியை விடுவிக்க நடவடிக்கை எடுக்குமாறு பாதுகாப்பு தரப்பினருக்கு அரசு தலைவர் உத்தரவிட்டார். எனினும் அதன் பின்னரும் இந்த நடவடிக்கைகள் தாமதமடைந்து வருகின்றன. திருகோணமலை எண்ணெய் தாங்கிகள் தேசிய வளங்களை இந்தியாவிற்கு தாரி வார்க்கின்ற உடன்படிக்கையை சுருட்டிக்கொள் என்ற வாசகத்தினை தாங்கிய சுவரொட்டிகள் வவுனியா நகரின் பல இடங்களில் பரவலாக ஒட்டப்பட்டுள்ளன. தமிழ் மற்றும் சிங்கள மொழிகளில் ஒட்டப்பட்டுள்ள இச்சுவரொட்டியின் கீழ்ப்பகுதியில் மக்கள் விடுதலை முன்னணி என உரிமை கோரப்பட்டுள்ளது. இந்த சுவரொட்டிகள் கண்டி வீதி, நூலக வீதி, மன்னார் வீதி, கொரவப்பொத்தானை வீதி, புகையிரத நிலைய வீதி என வவுனியா நகரின் பல இடங்களில் ஒட்டப்பட்டுள்ளன. கடந்த ஆண்டு ரத்னபுரியில் கண்டுபிடிக்கப்பட்ட 500 கிலோ எடையுள்ள நீல நிற இரத்தினக்கல் உலகின் மிகப்பெரிய சபையர் இரத்தினக்கல் கொத்து என கின்னஸ் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்துள்ளது. இதுகுறித்து கொழும்பு சிங்கள ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. தற்போது சுவிட்சர்லாந்தில் வைக்கப்பட்டுள்ள குறித்த இரத்தினக்கல் கொத்து அதிக லாபத்திற்கு ஏலத்தில் விற்பனை செய்ய திட்டமிடப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சுவிட்சர்லாந்தில் உள்ள குபிலின் ஜெம் லேப் இதனை நட்சத்திர இரத்தினக்கல் என சான்றளித்து கின்னஸ் புத்தகத்தில் இடம் பிடித்துள்ளது. ரத்தினபுரி பகுதியில் கடந்த ஆண்டு இந்த ரத்தினக்கல் கண்டுபிடிக்கப்பட்டது. 510 கிலோகிராம் அல்லது 2.5 மில்லியன் கேரட் எடையுள்ள இந்த கொத்து செரண்டிபிட்டி என்று அழைக்கப்படுகின்றது.
தொடர்வன இந்திய செய்திகள். நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலத்தில் காவலர்கள் தாக்கியதில் மாற்றுத்திறனாளி இறந்ததாக கூறப்படும் வழக்கில் 2 உதவி ஆய்வாளர்கள் உட்பட 3 பேர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். தருமபுரி மாவட்டம் ஆரூர் பகுதியைச் சேர்ந்த குமார் என்பவர் கடந்த நவம்பர் மாதம் சேந்தமங்கலத்தில் உள்ள மளிகை கடை உரிமையாளர் ஒருவர் வீட்டில் 20 பவுன் நகையை திருடியதாக காவலர்களால் கைது செய்யப்பட்டார். இதனைத் தொடர்ந்து அவரிடம் நடைபெற்ற விசாரணையில் மேலும் 5 பேருக்கு தொடர்பு இருப்பது தெரிய வந்தது. அவர்களில் சேலம் மாவட்டம் கருப்பூர் பகுதியைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளியான பிரபாகரன் மற்றும் அவரது மனைவி ஹம்சலா ஆகியோரும் அடங்குவர். கடந்த 8ஆம் திகதி விசாரணைக்கு வந்த நிலையில் 10ஆம் திகதி நாமக்கல் கிளைச்சிறையில் அடைக்கப்பட்ட பிரபாகரன் திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்டு நாமக்கல் அரசு மருத்துவமனையிலும் பின்னர் மேல் சிகிச்சைக்காக சேலம் அரசு மருத்துவமனைக்கும் கொண்டு செல்லப்பட்டு அங்கு தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்தார். அவருடைய மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக கூறி சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன் கடந்த 13ஆம் திகதி பிரபாகரனின் உறவினர்கள் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் உடலை வாங்க மறுத்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பிரபாகரன் மனைவி ஹம்சலா தற்போது சேலம் பெண்கள் கிளை சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து சேலம் சரக டிஐஜி நஜ்மல் ஹோடா இவ்வழக்கு தொடர்பாக உரிய விசாரணை மேற்கொள்ள உத்தரவிட்டார். அதன் அடிப்படையில் மேலும் அரச மருத்துவமனை காவலர்கள் சந்தேக மரணம் என வழக்கு பதிவு செய்து விசாரித்தனர். சேந்தமங்கலம் காவலர்கள் மாற்றுத்திறனாளியான பிரபாகரனை 8ஆம் திகதி காவல் நிலையத்துக்கு அழைத்து வந்து 10ஆம் திகதி கைது செய்ததாக காட்டியதும் தெரிய வந்தது. உடல்நலம் பாதிக்கப்பட்ட நிலையில் 11ஆம் திகதி நாமக்கல் கிளைச்சிறையில் அடைக்கப்பட்டதால் அவர் இறந்ததும் விசாரணையில் தெரிய வந்தது. சேலம் ஒருங்கிணைந்த நீதிமன்ற குற்றவியல் எண் 1 நீதிபதி கலைவாணி இவ்வழக்கில் நேரடியாக விசாரணை செய்தார். இந்த நிலையில் சேந்தமங்கலம் காவல் நிலைய உதவி ஆய்வாளர்கள் சந்திரன், பூங்கொடி மற்றும் குழந்தைவேலு என்ற போலீஸ் உத்தியோகத்தர்கள் சேலம் சரக டிஐஜி ஞாயிற்றுக்கிழமை பணியிடை நீக்கம் செய்து உத்தரவிட்டார். அதனைத் தொடர்ந்து உயிரிழந்த பிரபாகரனின் சடலத்தை அவரது உறவினர்கள் வாங்கிச் சென்றனர். வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் இலங்கை வெளியுறவுத்துறை அமைச்சர் பசில் ராஜபக்சவுடன் காணொலி முறையில் சனிக்கிழமை சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின் போது தமிழக மீனவர்கள் 68 பேரை விடுவிக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். இதுகுறித்து இந்திய வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்ட அறிக்கையில் இந்தியாவின் நட்பு நாடாக இலங்கை எப்போதும் இருக்கும், அந்த நாட்டில் கொரோனாவால் ஏற்பட்டுள்ள பொருளாதார மந்தநிலை உட்பட அனைத்து சவால்களில் இருந்தும் மீண்டு வருவதற்கு இந்திய அரசு தொடர்ந்து ஆதரவு அளிக்கும் என்று எஸ் ஜெய்சங்கர் கூறினார். கடற்பகுதியில் இந்திய மீனவர்கள் மீது இலங்கை கடற்படையினர் தாக்குதல் நடத்துவது இரு நாடுகளுக்கிடையேயான உறவை பாதிக்க செய்யும் விதமாக உள்ளது. எனவே இலங்கை கடற்படையால் கடந்த டிசம்பர் மாதம் சிறைப்பிடிக்கப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள தமிழக மீனவர்கள் 68 பேரை மனிதாபிமான அடிப்படையில் விடுவிக்க வேண்டும் என்று பசில் ராஜபக்சவிடம் எஸ் ஜெய்சங்கர் வலியுறுத்தினார். இலங்கையில் எண்ணெய் வள பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக திருகோணமலையில் உள்ள எண்ணெய் சேகரிப்பு கிடங்கை இந்திய இலங்கை அரசுகள் இணைந்து நவீனப்படுத்தியுள்ளன. இது முதலீட்டாளர்களுக்கு கூடுதல் நம்பிக்கை அளிக்கும் என்று அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சந்திப்புக்கு பிறகு எஸ் ஜெய்சங்கர் வெளியிட்ட ட்விட்டர் பதிவில் இலங்கையின் நம்பகமான உறுதியான கூட்டாளியாக இந்தியா இருக்கும் என்று கூட்டத்தில் தெரிவித்தேன். அத்தியாவசிய பொருட்கள் கொள்முதலுக்காக இலங்கைக்கு $1 கோடி கடனுதவி அளிப்பது, இந்தியாவிடம் இருந்து $50 கோடி எரிபொருள் இறக்குமதி செய்வது, சாக் கரன்சி பரிமாற்ற திட்டப்படி $40 கோடி இலங்கைக்கு கடன் கொடுப்பது உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து விரிவாக பேசப்பட்டது. இந்த இக்கட்டான தருணத்தில் இலங்கைக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சர்வதேச நாடுகளின் தலைவர்களிடம் வலியுறுத்துவேன். இந்திய அரசால் செயற்படுத்தப்படும் திட்டங்கள் இலங்கையின் பொருளாதாரத்தை வலுப்படுத்தும் என்று அந்த பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சந்திப்புக்கு பிறகு பசில் ராஜபக்ஷ வெளியிட்ட அறிவிப்பில் இலங்கைக்கு இந்திய அரசு நீண்ட காலமாக அளித்து வரும் ஆதரவை வரவேற்கின்றேன். இலங்கையில் துறைமுகங்கள், எரிசக்தி, மரபுசார் எரிசக்தி உற்பத்தி உள்ளிட்ட துறைகளில் இந்தியா முதலீடு செய்வது பாராட்டுக்குரியது என்றார். அன்றாட வாழ்வின் அவசியங்கள் பல, ஆனால் அனைவரிடமும் அனைத்தும் உள்ளதா? இல்லை. உங்கள் அன்றாட வாழ்வின் உத்தியோகபூர்வ தேவைகளான போட்டோகாப்பி, இன்டர்நெட் அண்ட் ஸ்கேனிங், இன்டர்நெட், டெலிபோன் கால்ஸ், போன் கார்ட்ஸ், போன் ஆக்சசரிஸ், மணி டிரான்ஸ்பர் அண்ட் பார்சல் சர்வீஸ்,
அனைத்துக்கும் ஷேமாமோ ஸ்வாசி லுர்வா பகுதியில் இலக்கம் 2 ரியூ லூயிஸ் மிஷல் 94 ஸ்வாசி லுர்வா ஷே மம்மோ. Pour tout besoin tel que photocopie, impression, internet, téléphonique, carte SIM, accessoires pour téléphone, transfert d'argent ainsi que service de livraison de colis. Rendez-vous immédiatement à Chez Maman, aux 2 rue Louise Michel, 94 600, Choisy-le-Roi. ஷே மம்மோ, உங்கள் தேவை எங்கள் சேவை. நீங்கள் பார்த்தும் கேட்டுக்கொண்டும் இருப்பது இதழ் TNTR தொலைக்காட்சி செய்திகள். தடுப்பூசி பாஸ் உட்பட கொரோனாவை சமாளிப்பதற்கான பிரான்ஸ் அரசாங்கத்தின் சமீபத்திய நடவடிக்கைகளுக்கு பிரெஞ்சு செனட் ஒப்புதல் அளித்துள்ளது. பிரான்ஸ் அரசாங்கம் கொண்டு வந்த கொரோனா நடவடிக்கைகள் மற்றும் கொரோனா தடுப்பூசிக்கான சட்ட மசோதாவுக்கு செனட் ஒப்புதல் அளித்துள்ளது. வியாழக்கிழமை செனட்டில் மசோதா மீது நடந்த வாக்கெடுப்பில் 246 பேர் ஆதரவாகவும் 63 பேர் எதிராகவும் வாக்களித்தனர் மற்றும் 26 பேர் வாக்களிக்கவில்லை. செனட் மற்றும் எம்பிக்கள் வியாழன் பிற்பகல் பெலாஸ் போர்பனில் கூடி கூட்டு அமர்வில் மசோதாவை இறுதி செய்ய விவாதிப்பார்கள். இதில் உடன்பாடு எட்டப்பட்டால் வியாழன் அன்று செனட்டிலும் வெள்ளியன்று சட்டசபையிலும் மசோதா இறுதி வாக்கெடுப்புக்கு சமர்ப்பிக்கப்படும். 2 அவைகளும் ஒப்பந்தத்தை எட்ட தவறினால் புதிய சுற்று திருத்தங்கள் மற்றும் வாக்கெடுப்புக்கு மசோதா இரு அவைகளுக்கும் திரும்ப அனுப்பப்படும். இதில் சட்டமன்றம் இறுதி முடிவு எடுக்கும் அதிகாரத்தை கொண்டுள்ளது. புதிய மசோதாவின் படி 12 வயதிற்கு மேற்பட்டவர்கள் உணவகங்கள் மற்றும் பார்கள், கலாச்சார இடங்கள் நுழைய அல்லது பிராந்திய பொது போக்குவரத்தில் பயணிக்க தடுப்பூசி போட்டதற்கான ஆதாரத்தை காட்ட வேண்டும். தொற்று பாதிப்பு இல்லை என்ற பரிசோதனை முடிவு ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. இதனிடையே புதன்கிழமை பிரான்சில் 3,61,719 பேருக்கு புதிதாக கொரோனா தொற்று உறுதியானது மற்றும் 246 பேர் உயிரிழந்தனர். பிரித்தானியாவில் நடைமுறையில் உள்ள அனைத்து கொரோனா வைரஸ் கட்டுப்பாடுகளும் 10 நாட்களில் நீக்கப்படும் என தி சண்டே எக்ஸ்பிரஸ் செய்தித்தாள் தெரிவித்துள்ளது. மூத்த அரசாங்க வட்டாரத்தை மேற்கோள் காட்டி தி சண்டே எக்ஸ்பிரஸ் செய்தித்தாள் இவ்வாறு தெரிவித்துள்ளது. ஜனவரி இறுதிக்குள் இந்த நடவடிக்கைகள் நீக்கப்படலாம். பள்ளிகள், பொது போக்குவரத்துகள் மற்றும் உட்புற நிகழ்வுகளில் கட்டாய முகக்கவசம் அணிவது முடிவுக்கு வரும். வீட்டிலிருந்து பணிபுரியும் ஆலோசனையும் ஜனவரி 26 நிறுத்தப்படும். இருப்பினும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்படுவோர் 5 நாட்களுக்கு தனிமைப்படுத்தப்பட வேண்டும் என தி சண்டே எக்ஸ்பிரஸ் செய்தித்தாள் தெரிவித்துள்ளது. இம்மாத இறுதியில் கட்டுப்பாடுகள் தேவைப்படாது என்று சனிக்கிழமை பிரித்தானிய சுகாதார செயலாளர் சதித் ஜாவித் உறுதியாக கூறியதாக செய்தித்தாள் குறிப்பிட்டுள்ளது. இதனிடையே பிரித்தானியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் 81,713 பாதிப்புகள் பதிவாகியுள்ளன. இது பிரித்தானியாவில் கடந்த ஒரு மாதத்தில் பதிவான மிக குறைவான தினசரி பாதிப்பு எண்ணிக்கையாகும். சுவிட்சர்லாந்தில் வரும் பிப்ரவரி 1 முதல் தடுப்பூசி சான்றிதழ்களின் செல்லுபடி காலம் குறைக்கப்படுகின்றது. பிப்ரவரி 1 கடந்த 270 நாட்களுக்குள் தடுப்பூசி போட்டு முடித்தவர்களின் சரியான தடுப்பூசி சான்றிதழ்கள் மட்டுமே செல்லுபடியாகும் என சுவிட்சர்லாந்து அரசு அறிவித்துள்ளது. கடந்த புதன்கிழமை நடைபெற்ற கூட்டத்தில் சுவிஸ் பெடரல் கவுன்சிலால் இந்த முடிவு எடுக்கப்பட்டது. இந்த கூட்டத்தில் கோவிட்-19 கட்டுப்பாடுகள் தொடர்பான பிற முடிவுகள் எடுக்கப்பட்டன. பெடரல் கவுன்சில் அனைத்து வகையான தடுப்பூசி சான்றிதழின் செல்லுபடியாகும் காலத்தை 365 நாட்களில் இருந்து 270 நாட்களாக குறைக்க திட்டமிட்டுள்ளது. அதாவது பிப்ரவரி முதல் நடைமுறைக்கு வரும் கோவிட்-19 பாதிப்பில் இருந்து மீட்கப்பட்டதற்கான சான்றிதழ்களின் செல்லுபடியாகும் காலம் 270 நாட்களாக குறைக்கப்படும். தடுப்பூசி சான்றிதழ்களின் செல்லுபடியை குறைக்கும் நடவடிக்கை டிசம்பர் 21, 2021 அன்று எடுக்கப்பட்ட ஐரோப்பிய ஒன்றிய ஆணையத்தின் முடிவின் அடிப்படையில் எடுக்கப்பட்டது. அதன்படி அனைத்து தடுப்பூசி சான்றிதழ்களும் அதிகபட்சம் 9 மாதங்களுக்கு செல்லுபடியாகும். தடுப்பூசி சான்றிதழ்கள் செல்லுபடியாகும் காலம் நோய் தடுப்பு மற்றும் கட்டுப்பாட்டுக்கான ஐரோப்பிய மையத்தின் பரிந்துரையின் அடிப்படையில் குழுவினால் தீர்மானிக்கப்பட்டது. அதன்படி 2வது டோஸுக்கு 6 மாதங்களுக்கு பிறகு பூஸ்டர் டோஸ்கள் வழங்கப்பட வேண்டும். பெரும்பாலான செங்கன் மற்றும் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் தடுப்பூசி சான்றிதழ்களின் செல்லுபடி காலத்தை குறைக்கப் போவதாக ஏற்கனவே அறிவித்துள்ளன. அதே நேரத்தில் ஆஸ்திரியா போன்ற சில நாடுகள் ஏற்கனவே அவ்வாறு செய்துள்ளன.
அமெரிக்காவில் ஆசிய பெண் ஒருவர் அமெரிக்கரால் சுரங்கப்பாதை ரயில் முன் தள்ளிவிட்டு கொலை செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சனிக்கிழமை அன்று அமெரிக்காவின் நியூயார்க் நகரத்தில் காலை 9:40 மணியளவில் இந்த சம்பவம் நடந்துள்ளது. அப்போது டைம்ஸ் சதுக்கம் சுரங்கப்பாதை புகையிரத நிலையத்தில் நின்று கொண்டிருந்த ஆசிய பெண்ணை அமெரிக்கர் ஒருவர் புகையிரதத்தின் முன் தள்ளிவிட்டு கொலை செய்ததாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். நியூயார்க் நகர மேயரும் ஆளுநரும் சமீபத்தில் நகரத்தின் தெருக்களிலும் சுரங்கப்பாதை புகையிரத நிலையங்களிலும் காவல்துறையை அதிகரிக்கும் திட்டங்களை கொண்டு வந்த நிலையிலும் இப்போது இதுபோன்ற சம்பவம் நடந்துள்ளது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சம்பவம் இடத்துக்கு வந்த மேயர் எரிக் அடாம்ஸ் போலீஸ் கமிஷனர் கிஷன் சூவெல் கூறுகையில், உயிரிழந்தவர் ஆசிய பெண் என்றும் அவரை தள்ளிவிட்டதாக நம்பப்பட்ட அந்த நபர் முதலில் அந்த இடத்தை விட்டு தப்பி ஓடியதாகவும் ஆனால் சிறிது நேரத்தில் போக்குவரத்து காவல்துறையினரிடம் வந்து சரணடைந்ததாகவும் கூறினர். பாதிக்கப்பட்ட பெண் மிஷல் அலிஷாகோ என்னும் 40 வயது நியூயார்க் நகரவாசி என்றும் அவர் காலை 9:40 மணியளவில் தெற்கு நோக்கி புகையிரதத்துக்காக காத்திருந்தார் என்று காவல்துறையினர் தெரிவித்தனர். மேலும் இது வேண்டுமென்றே செய்யப்பட்ட செயல் என்றும் பாதிக்கப்பட்ட பெண் அவரை தள்ளிவிட்ட நபருடன் எந்த தொடர்பும் கொண்டதாக தெரியவில்லை என்றும் காவல்துறையினர் தெரிவித்தனர். சந்தேக நபரின் பெயர் வெளியிடப்படவில்லை. ஆனால் அவர் நியூயார்க் நகரத்தில் சாலையில் வசிக்கும் வீடற்ற நபர் என்றும் அவர் மீது பல குற்றவியல் வழக்குகள் இருப்பதாகவும் அவர் பரோலில் வந்துள்ளார் என்றும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். அமெரிக்காவில் சனிக்கிழமை காலை டெக்சாஸ் கோவிலில்லி நகரில் அமைந்துள்ள தேவாலயத்தில் அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் பயங்கர ஆயுதங்களுடன் புகுந்துள்ளார். அந்த மர்ம நபர் குறைந்தது 4 பேரை பணிய கைதிகளாக பிடித்து வைத்துள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. இதையடுத்து அமெரிக்க காவல்துறைக்கு பிற்பகலில் அழைப்பு ஒன்று வந்துள்ளது. அதில் பேசிய ஒருவர் தான் கோவிலில்லி நகர தேவாலயத்தில் அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் சிலரை பணைய கைதிகளாக பிடித்து வைத்துள்ளதாக தகவல் அளித்தார். இதையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த காவல்துறையினர் தேவாலயத்தை சுற்றி 40 கிலோமீட்டர் தூரத்திற்கு பாதுகாப்பு வளையத்தை ஏற்படுத்தினர். பணைய கைதிகளை பிடித்து வைத்துள்ள அந்த நபர் யார் என இதுவரை காவல்துறையினரால் அடையாளம் காண முடியவில்லை. தற்போது அமெரிக்க சிறையில் உள்ள பாகிஸ்தானின் நரம்பியல் வல்லுநரான சித்திக் என்பவரை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என அந்த மர்ம நபர் வலியுறுத்தியுள்ளார். ஆப்கானிஸ்தானில் அமெரிக்க படைகள் இருந்தபோது அங்கு அவர்களை கொல்ல முயன்ற குற்றச்சாட்டில் சித்திக் கடந்த 2010 கைது செய்யப்பட்டார். அவரது குற்றச்சாட்டுகள் உறுதியான நிலையில் அமெரிக்க நீதிமன்றம் அவருக்கு 86 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்திருந்தது. இந்த சம்பவம் தொடர்பாக அமெரிக்க அதிபருக்கும் விளக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காவல்துறையினரை தவிர புலன் விசாரணை கூட்டாட்சி முகமை அலுவலர்களும் சம்பவ இடத்திற்கு விரைந்தனர். இது குறித்து காவல்துறை தரப்பிலிருந்தோ FBI தரப்பிலிருந்தோ இதுவரை எந்த ஒரு விளக்கமும் அளிக்கப்படவில்லை. இந்த சம்பவத்திற்கு டெக்சாஸ் ஆளுநர் கிரேக் அபோட் உள்ளிட்ட பலரும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். மேலும் பணைய கைதிகளை விடுவிக்க காவல்துறையினர் முறையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளனர். இந்நிலையில் பணைய கைதிகள் அனைவரும் விடுவிக்கப்பட்டதாக டெக்சாஸ் ஆளுநர் கிரேக் அபோட் ட்வீட் செய்துள்ளார். அவர்கள் எப்படி விடுவிக்கப்பட்டனர், அடையாளம் தெரியாத நபர் யார், அவருக்கு என்ன ஆனது என்பது குறித்த தகவல்கள் இதுவரை வெளியிடப்படவில்லை. கட்டாரில் இருந்து உகாண்டாவுக்கு சென்ற விமானம் ஒன்றில் இரவோடிரவாக குழந்தை ஒன்றை பிரசவிக்க உதவியது குறித்து தமது மகிழ்ச்சியை கனடாவைச் சேர்ந்த மருத்துவர் ஒருவர் வெளிப்படுத்தியுள்ளார். நடுவானில் கர்ப்பிணி பெண் கத்தார் ஏர்வேஸ் விமானத்தில் பயணம் செய்தார். கனடா நாட்டின் டொரண்டோ பல்கலைக்கழகத்தில் பேராசிரியையாக பணியாற்றி வருபவர் டாக்டர் ஆயிஷா ஹாதிப். இவர் சம்பவத்தன்று கத்தார் நாட்டின் டோஹாவில் இருந்து உகாண்டா நாட்டின் என்டெப்பே செல்லும் கத்தார் ஏர்வேஸ் விமானத்தில் பயணம் செய்தார். அந்த விமானத்தில் சவுதி அரேபியாவில் இருந்து உகாண்டாவில் உள்ள சொந்த ஊருக்கு இடம்பெயர்ந்த பெண் தொழிலாளி பயணம் செய்தார். அவர் கர்ப்பிணி ஆவார். இவருக்கு விமானத்தில் நடுவானில் பறந்து கொண்டிருந்த போது பிரசவ வலி ஏற்பட்டது. அப்போது விமானத்தில் வைத்தியர்கள் யாரேனும் இருக்கிறார்களா என்று பணிப்பெண் ஒருவர் விசாரித்துள்ளார். உடனே வைத்தியர் ஆயிஷா எந்த தயக்கமுமின்றி தன் இருக்கையில் இருந்து எழுந்து விமானத்தில் கூட்டமாக இருந்த இடத்துக்கு சென்றார். அவர் யாரேனும் மாரடைப்பு போன்ற ஆபத்தான நிலையில் தவித்துக் கொண்டிருக்க கூடும் என்று கருதினார். ஆனால் அங்கே பிரசவ வலியில் கர்ப்பிணி பெண் துடித்துக் கொண்டிருந்தார். அவருக்கு வைத்தியர் ஆயிஷா பிரசவம் பார்த்தார். பிரசவத்தில் வைத்தியர் ஆயிஷாவுக்கு அந்த விமானத்தில் பயணித்த தாதி ஒருவரும் குழந்தை நல மருத்துவர் ஒருவரும் உதவினர். அப்போது அந்த விமானம் நைல் நதிக்கு மேலே 35,000 அடி உயரத்தில் பறந்து கொண்டிருந்தது. இந்த பிரசவத்தில் கர்ப்பிணி பெண் அழகான பெண் குழந்தையை பெற்றெடுத்தார்.
வைத்தியர் ஆயிஷா அந்த பெண்ணுக்கு நல்ல முறையில் பிரசவம் பார்த்து பெண் குழந்தை பிறந்தபோது அனைவரும் கைதட்டி ஆரவாரம் செய்துள்ளனர். அந்த குழந்தைக்கு வைத்தியர் ஆயிஷாவின் பெயரை மிராக்கிள் ஆயிஷா என்று வைத்துள்ளனர். இதில் மகிழ்ந்து போன வைத்தியர் ஆயிஷா என்று பதிக்க பெற்றிருந்த தனது தங்க கழுத்தணியை புதிதாக பிறந்த அந்த பெண் குழந்தைக்கு பரிசாக அளித்தார். இந்த ருசிகர சம்பவம் டிசம்பர் 5ஆம் தேதி நடந்தது. ஆனால் வைத்தியர் ஆயிஷா தனது பணியில் மிகவும் தீவிரமாக இருந்து நேரம் கிடைக்காமல் போனதால் இப்போதுதான் நடந்ததை வெளியுலகுக்கு சொல்லியிருக்கிறார். இது உலக அளவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விமான நிலையத்தில் 2 பயணிகள் விமானம் நேருக்கு நேர் மோதி விபத்தை சந்திக்க இருந்த சம்பவம் இறுதி நேரத்தில் தவிர்க்கப்பட்டுள்ளது. ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் துபாயில் இருந்து நம் நாட்டின் தெலுங்கானாவின் ஹைதராபாத் நோக்கி எமிரேட்ஸ் EK524 ரக பயணியர் விமானம் சில தினங்களுக்கு முன்னர் புறப்பட தயாரானது. அதே நேரத்தில் துபாய் பெங்களூரு இடையிலான எமிரேட்ஸ் EK568 ரக விமானமும் புறப்பட தயாரானது. இந்த 2 விமானங்களும் 5 நிமிட இடைவெளியில் புறப்படுவது வழக்கம். துபாய் ஹைதராபாத் விமானம் புறப்படுவதற்காக ஓடுதளத்தில் அதிவேகமாக வந்தபோது எதிரில் துபாய் பெங்களூரு விமானம் புறப்பட தயாராகி வந்து கொண்டிருந்தது. உடனடியாக சுதாரித்த கட்டுப்பாட்டு அறை அதிகாரிகள் துபாய் ஹைதராபாத் விமானத்தின் புறப்பாட்டை நிறுத்தும்படி உத்தரவிட்டனர். இதையடுத்து அந்த விமானம் ஓடுதளத்தை விட்டு பாதுகாப்பாக வெளியேறி மற்றொரு விமானத்துக்கு வழிவிட்டது. அந்த ஓடுதளத்தில் இருந்து துபாய் பெங்களூரு விமானம் புறப்பட்டு சென்றது. கடைசி நேர எச்சரிக்கையால் மிகப்பெரிய விமான விபத்து தவிர்க்கப்பட்டது. இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. ஹைதராபாத் புறப்பட இருந்த விமானம் ஒப்புதல் கிடைக்கும் முன்னரே புறப்பட தயாரானது குழப்பத்துக்கு காரணமாக கூறப்படுகின்றது. எனினும் விசாரணைக்கு பின்னர் இது தொடர்பில் முழு தகவல்கள் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. செர்பியாவைச் சேர்ந்த உலகின் நம்பர் டென்னிஸ் வீரரான நோவாக் ஜோகோவிச் சனிக்கிழமை மீண்டும் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது. முன்னதாக கொரோனா தடுப்பு விதிமுறைகளை மீறியதாக அவரது நுழைவு இசைவு ரத்து செய்யப்பட்டு அவர் மெல்போர்னில் உள்ள குடியேற்றத்துறை மையத்தில் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருந்தார். பின்னர் நீதிமன்றத்தை நாடியதன் அடிப்படையில் அவருக்கு நுழைவு இசைவு திரும்ப அளிக்கப்பட்டு ஆஸ்திரேலிய ஓபனில் பங்கேற்பதற்காக அவர் பயிற்சியில் ஈடுபட்டு வந்தார். பின்னர் ஆஸ்திரேலிய குடியேற்றத்துறை அமைச்சர் அலெக்ஸ் ஹாக் தனது தனி அதிகாரத்தை பயன்படுத்தி ஜோகோவிச்சின் நுழைவு இசைவு அனுமதியை வெள்ளிக்கிழமை ரத்து செய்தார். இதனால் ஜோகோவிச் மீண்டும் தடுப்பு காவல் மையத்திற்கு திரும்பும் நிலை ஏற்பட்டது. கொரோனா தடுப்பூசிக்கு எதிராக ஜோகோவிச் முன்பு பேசியிருந்ததை குறிப்பிட்டும் அவரால் ஆஸ்திரேலிய ஓபனில் கொரோனா பாதிப்பு பரவுவதற்கு மிக குறைந்தபட்ச வாய்ப்பு இருப்பதாக சுகாதாரத்துறை கூறியிருப்பதை மேற்கோள் காட்டியும் அவரது நுழைவு இசைவை ரத்து செய்ததாக அமைச்சர் கூறியிருக்கின்றார். இதையடுத்து ஜோகோவிச் சார்பில் மாவட்ட நீதிமன்றத்தில் சனிக்கிழமை முறையிடப்பட்டுள்ளது. அதன் மீது 3 நீதிபதிகள் அமர்வு இன்று விசாரணை நடத்திய நிலையில் அவரது மேல்முறையீட்டு மனுவை ஒருமனதாக நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. இதன் காரணமாக அவர் விரைவில் ஆஸ்திரேலியாவில் இருந்து வெளியேற்றப்பட உள்ளார். செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவோர் www.angadi.fr. பிரான்ஸ் பாரிஸில் இலகு வழியில் மளிகை பொருட்கள் வனவுக்காய் ஓர் இணையவழி சேவை. தலைப்புச் செய்திகள். யாழில் ஒமிக்ரான் தொற்று தடுக்க பூஸ்டர் தடுப்பூசி வழங்கலை மேற்கொள்கின்றது ராணுவம். நாமக்கல் மாற்றுத்திறனாளி கொலை வழக்கில் 2 உதவி ஆய்வாளர்கள் பணி நீக்கம். பிரித்தானியாவில் அனைத்து கொரோனா தொற்று கட்டுப்பாட்டு விதிகளும் 10 நாட்களில் நீக்கப்படும். சண்டே எக்ஸ்பிரஸ். அமெரிக்காவில் ஆசிய பெண்ணொருவர் இனவரை பிடித்தவரால் புகையிரதத்தின் முன் தள்ளப்பட்டு கொலை. உலகின் நம்பர் 1 டென்னிஸ் வீரர் நோவாக் ஜோகோவிச் மீண்டும் தடுப்பு காவலில். நேயர்கள் இதுவரை கேட்டுக்கொண்டிருந்தது இதழ் TNTR தொலைக்காட்சி செய்திகள். இன்றைய செய்தி தொகுப்பில் எமக்கு உதவியாக இருந்த திருமதி ரவிசக்தி ரவிச்சந்திரன் மற்றும் குமாரதாசன் கார்த்திகேசு இவர்களுக்கு நன்றிகளை தெரிவிப்பதுடன் இன்றைய செய்தி வளங்களில் என்னோடு இணைந்து செய்தி வழங்கிய திரு கர்ணன் சின்னத்தம்பி மற்றும் புவனேஸ்வரி சுப்பிரமணியம் இவர்களுடன் நன்றி கூறி விடைபெறும் நான் ஜெயதர்ஷினி சிவசங்கர். நன்றி, வணக்கம். இதழ் TNTR நமக்கு நாமே ஊடகமாய்.